வெல்கம் டு ஏஜே கேட்கேம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மல்டி லைன் வந்து ஆல்ரெடி நம்ம லைன் பார்த்துருப்போம். அந்த லைன் வந்து எப்போவுமே வந்து ஒரு சிங்கிள் லைனாக ட்ரா பண்ணுறது. மல்டி லைன்றது என் நம்பர் ஆஃப் த லைனை யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுற விஷயம். இப்போ நம்ம இது எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். எம்எல் ஷார்ட் ஃபார்மை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னா டபுள் லைனில் இப்போ ஃபாலோ ஆகுறது நீங்களே பார்ப்பீங்க. இந்த மாதிரி டபுள் லைனில் ஃபாலோ ஆகும். திரும்பவும் நான் எம்எல் கொடுக்குறேன். எம்எல் கொடுத்தோன்னு கீழே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷன் வருது. ஜஸ்டிஃபிகேஷன்றது ஜிஐ கொடுத்தீங்கன்னா டாப்லேருந்து எனக்கு வேணுமா, இல்லை ஜீரோலேருந்து வேணுமா, இல்லை பாட்டம்லேருந்து வேணுமா. இப்போ டாப்லேருந்து நான் வரைகிறேன்னா, இப்போ நான் வரைகிறது பார்த்தீங்கன்னா இந்த கர்சரை பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டாப்லேருந்து ட்ரா ஆகிட்டு போகும், அவுட் சைட்லேருந்து ட்ரா பண்ணிட்டு போகிற இருக்கும். இதே வந்து நான் திரும்பவும் கொடுத்துட்டு ஜஸ்டிஃபிகேஷன் ஜே கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து இதாவது ரெண்டுத்துக்கும் ரெண்டு லைனுக்கும் சென்டர்லேருந்து ட்ரா ஆகுது. இதே மாதிரி திரும்பவும் நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து பாட்டமில் கொடுத்தேன்னா பாட்டம்லேருந்து ட்ரா ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், பாட்டம்லேருந்து ட்ரா ஆகும். இதே மாதிரி மல்டிபிள் லைனில் வந்து எனக்கு எவ்வளோ ஸ்கேல் வேணும், இந்த ஸ்கேல் வேல்யூ நான் மாற்றலாம். ரெண்டு லைனுக்கு பிட்வீன் கேப்பில் இப்போ எனக்கு 5 mm இருக்குது டிஃபால்ட்டாக. இப்போ நான் அதை வந்து ஒரு 8 mm மாற்றினா இது ஈஸியாக பார்டர் இதெல்லாம் ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதோட டிஸ்டன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 mm தான் இருக்குது.